வாழ்க்கை ஒரு கணிக்க முடியாத புயல்கள் வீசும் ஒரு பெருங்கடல். நீங்கள் அதில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது எப்போது எந்த திசையிலிருந்து உங்களை ஒரு பேரலை தாக்கும் என்று சொல்லவே முடியாது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு சிறிய படகில் இருக்கிறீர்கள். வானம் இருட்டுகிறது, சுற்றிலும் பேரலைகள். உங்கள் படகு எந்த நேரத்திலும் கவிழ்ந்து விடலாம் என்ற ஒரு பயம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கடலில் நீங்கள் மூழ்கி விடாமல் உங்களை இறுக்கமாக தாங்கிப் பிடிக்கும் ஒரே நங்கூரம் அந்த படகில் உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் அந்த ஒரு உறவுதான். ஆஹா, மிக ஆழமான ஒரு உண்மையான உருவகம் இது. அந்த நங்கூரம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி. ஏனென்றால் நங்கூரம் வெளியே உலகத்தின் பார்வைக்கு தெரிவதில்லை. அது கடலின் ஆழத்தில் இருட்டில் அமைதியாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த கப்பலின் பாரத்தையும் அந்த புயலின் வேகத்தையும் தாங்கிக் கொண்டிருப்பது அந்த நங்கூரம்தான், இல்லையா? கண்டிப்பா உண்மைதான். ஒரு சிறந்த வாழ்க்கை துணையும் அப்படிதான். எல்லாம் சரியாக நடக்கும் வசந்த காலங்களில் யாருடைய உண்மையான குணமும் தெரிவதில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசும்போதுதான் அந்த துணையின் உண்மையான பலம், அந்த நங்கூரத்தின் சக்தி உங்களுக்கு புரியும். சரியா சொன்னீங்க. அந்த நங்கூரத்தின் உளவியல் பலத்தை பற்றிதான் இன்று நாம் மிக ஆழமாக பேசப் போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை இந்த ஆழ்ந்த அலசலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் அடிப்படை ஆதாரம் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதாவது திருக்குறள். ஆமா, அதிலும் குறிப்பாக அறத்துப்பாலில் உள்ள வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தின் 51வது குறளைத்தான் இன்று நாம் முழுமையாக பிரிக்கப் போகிறோம். இந்த குறள் என்னவென்றால், மனைத்தக்க மாண்புடையல் ஆகித் தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மிகச்சிறந்த குறள். இப்ப இதை கேட்கும்போதே, ஓ, இது பள்ளிக்கூடத்தில் படித்த மனப்பாடம் செய்த பழங்கால தமிழ் இலக்கியம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை பள்ளிக்கூட பாணியில் நாம் அணுகப் போவதில்லை. இன்று இந்த குறளுக்குள் புதைந்திருக்கும் மனித மனதின் உளவியல் தத்துவங்களை இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை பார்வையில் அலசப்போகிறோம். கண்டிப்பா. வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் இலக்கியம் அல்ல. அது மனித மனதின் ஆழமான உளவியலை தொட்டுச் செல்லும் ஒரு அறிவியல் என்று சொல்லலாம். இந்த குறளின் நேரடி அர்த்தத்தை முதலில் மிக எளிமையாக பார்ப்போம். சரி, சொல்லுங்க. இல்வாழ்க்கைக்கு, அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த நற்பண்புகளை கொண்டவளாகவும், தன் கணவனின் வருமானத்திற்கு அல்லது அவனுடைய வளத்திற்கு ஏற்ப தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவளுமே சிறந்த வாழ்க்கை துணை என்பதுதான் இதன் நேரடி பொருள். ஒரு நிமிஷம், நான் இங்கே குறுக்கிடுகிறேன். இதை அப்படியே மேலோட்டமாக பார்த்தால் இது கொஞ்சம் நெருடலாக தோன்றுகிறதே. எப்படி சொல்றீங்க? அதாவது இது ஒரு வரவு செலவு கணக்கு அல்லது குடும்ப பட்ஜெட் பற்றியது போல இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் திடீரென்று கணவனுக்கு வேலை போய்விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். பண நெருக்கடி. அந்த நேரத்தில் மனைவி எதுவும் கேள்வி கேட்காமல் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்வது போல தெரிகிறது. புரிகிறது. இது ஒரு வகையான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இல்லையா? இதில் என்ன பெரிய உளவியல் ஆழம் இருக்க முடியும்? நீங்கள் கேட்பது மிகச் சரியான கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் மேலோட்டமாக படிக்கும் யாருக்கும் இப்படி ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்க்க வேண்டும். இது வெறும் பணத்தை பற்றியதோ குடும்ப பட்ஜெட்டை பற்றியதோ அல்ல. இது முற்றிலும் மனதை பற்றியது. மனதை பற்றியதா? ஆமாம். நீங்கள் சொன்ன அதே நிஜ வாழ்க்கை உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். கணவனுக்கு திடீரென வேலை இழப்பு ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனிதனின் மனம் எப்படி செயல்படும்? பயம், குற்ற உணர்ச்சி, பதற்றம், அடுத்தது என்ன என்ற குழப்பமெல்லாம் அவனை சூழ்ந்து கொள்ளும். கண்டிப்பா, அது இயற்கையான ஒன்றுதான். அப்போது மனைவி, ஏன் இப்படியானது, நீங்கள் எப்படி வேலையை விடலாம் என்று குற்றச்சாட்டுகளை அடுக்காமல் அந்த நிமிடத்தில் அவர்களிடம் இருக்கும் குறைந்தபட்ச வளங்களைக் கொண்டு குடும்பத்தை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கிறாள் அல்லவா? இங்கு வள்ளுவர் சொல்லும் வளத்தக்காள் என்பது பணத்தை மட்டும் குறிக்கவில்லை. ஓ, வேறு எதை குறிக்கிறது? அந்த நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்கும் அவளது மன வளத்தை, அந்த நெகிழ்வுத்தன்மையை குறிக்கிறது. அது எதையும் சகித்துக்கொண்டு மௌனமாக இருப்பதல்ல. அது சூழ்நிலைக்கு ஏற்ப வினையாற்றும் மாபெரும் மன வலிமை. ஆஹா, இப்போது புரிகிறது. அதாவது கணவனின் பாக்கெட்டில் இருக்கும் வளத்தை விட அந்த புயலான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மனைவியின் மனவளம்தான் அங்கு முக்கியமாகிறது. இது ஒரு தற்காப்பு கவசம் போல. மிகச்சரியாக பிடித்து விட்டீர்கள். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த மாண்பு என்று வள்ளுவர் சொல்கிறாரே, இதன் பின்னணியில் உள்ள உளவியல் என்ன? மனநல பார்வையில் இது எப்படி வேலை செய்கிறது?
ஏனென்றால் பண நெருக்கடி வரும்போது மனிதர்களுக்கு இயற்கையாகவே பயமும் அகந்தையும் தலை தூக்குமே. சரியா சொன்னீங்க. மனித மனதின் மிகப்பெரிய எதிரிகள் என்று பார்த்தால் அது 3 விஷயங்கள்தான்: அகந்தை, பயம் மற்றும் பற்று. திருமணம் என்பது என்ன? முற்றிலும் வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு குடும்ப பின்னணியில் வளர்ந்த 2 தனித்தனி மனிதர்கள் ஒன்றாக இணையும் ஒரு புள்ளி. ஆமாம். அவர்களின் மன அமைப்புகள் முற்றிலும் வெவ்வேறாக இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது இந்த 2 மன அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று மோதும். அங்கு அகந்தை தலை தூக்கும். நான் சொல்வதுதான் சரி, நீ செய்ததால் தான் பிரச்சனை என்ற எண்ணம் வரும். அது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே. ஆமாம். ஆனால் வள்ளுவர் சொல்லும் அந்த மாண்புள்ள ஒரு வாழ்க்கை துணை இந்த அகந்தையை மிக மென்மையாக தகர்க்கிறது. தன் துணையின் பயத்தை, குற்ற உணர்ச்சியை தனது புரிதலால், எந்தவிதமான நிபந்தனையுமற்ற ஆதரவால் இல்லாமலாக்குகிறது. அதாவது ஒருவருக்கொருவர் போட்டி பாடுவதை விட்டுவிட்டு அந்த அகந்தையை தாண்டி பிரச்சனை நமக்கு வெளியே இருக்கிறது, நாம் 2 பேரும் ஒரே அணியில் இருக்கிறோம் என்ற புரிதலுக்கு வருவது. சரியாக சொன்னீர்கள். இது கேட்பதற்கு அருமையாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இது எப்படி சாத்தியம்? இங்குதான் புகழ்பெற்ற உளவியலாளர் விக்டர் பிராங்கல் அவர்களின் ஒரு அற்புதமான கோட்பாட்டை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். மனிதன் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துயரத்திலும் துன்பத்திலும் ஒரு அர்த்தத்தை தேடுகிறான் என்பது அவருடைய கோட்பாடு. அர்த்தத்தை தேடுகிறான். ஆமாம். அந்த அர்த்தம் அவனுக்கு கிடைத்துவிட்டால் எந்த துன்பத்தையும் அவனால் கடக்க முடியும். ஒரு சிறந்த வாழ்க்கை துணை என்பது அந்த குடும்ப அமைப்புக்குள் ஒரு பகிரப்பட்ட அர்த்தத்தை உருவாக்குகிறது. அதாவது வெளியே எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம், இது நம்முடைய இருவருக்குமான வாழ்க்கை, இதை நாம் ஒன்றாக கடப்போம் என்ற அந்த உணர்வு. ஓ, அந்த பகிரப்பட்ட அர்த்தம்தான் ஒரு மனிதனை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுகிறது இல்லையா? கண்டிப்பா. அதுவே வள்ளுவர் சொல்லும் இல்லறத்தின் உண்மையான மாண்பு. இது எனக்கு பல விஷயங்களை நினைவூட்டுகிறது. நீங்கள் சொல்லும் இந்த நெகிழ்வுத்தன்மை, அகந்தையை விட்டுக் கொடுப்பது, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவது, இதை பார்க்கும்போது உலகளாவிய தத்துவங்கள் தான் நினைவுக்கு வருகிறது. தத்துவங்களை இப்படி இணைத்து பார்ப்பது நம்முடைய புரிதலை இன்னும் ஆழமாக்கும். ஆமாம். 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மண்ணில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து எப்படி உலகின் பிற மூலைகளில் உள்ள சிந்தனையாளர்களோடும் ஒத்துப்போகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வளத்தக்கால் என்ற விஷயத்தை மற்ற தத்துவங்கள் எப்படி பார்க்கின்றன? முதலில் கிழக்கத்திய தத்துவமான தாவோயிசத்தை எடுத்துக்கொள்வோம். அதன் நிறுவனர் லாவோட்சு நீரின் தன்மையை பற்றி பேசுவார். தண்ணீர் எப்படி தான் இருக்கும் பாத்திரத்தின் வடிவத்தை எந்த எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொள்கிறதோ அதுபோலவே நெகிழ்வுத்தன்மை கொண்ட மனிதர்களே வலிமையானவர்கள் என்பார். தண்ணீர் ஒரு கப்பில் ஊற்றப்படும்போது கப்பின் வடிவாகவே மாறிவிடுகிறது. டீ பாட்டில் ஊற்றினால் டீ பாட் ஆகிவிடுகிறது. அதேதான். புயல் அடிக்கும்போது விரைப்பாக நிமிர்ந்து நிற்கும் பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்துவிடும். ஆனா வளைந்து கொடுக்கும் நாணல் தப்பிப் பிழைக்கும். வள்ளுவர் பயன்படுத்திய வளத்தக்கால் என்று சொல் 100% இந்த நீரின் தத்துவத்தோடு பொருந்துகிறது. சூழ்நிலைக்கேற்ப எந்த அகந்தையும் இல்லாமல் தன்னை வளைத்துக் கொள்ளும் நெகிழ்வுத்தன்மைதான் அது. இது மிக சிறந்த ஒரு ஒப்பீடு. ஆனால் மேற்கத்திய தத்துவங்களில் இது எப்படி பார்க்கப்படுகிறது? மார்க்கஸ் அரேலியஸ் போன்ற ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இத பத்தி பேசியிருக்கிறார்கள். அவர் கூறுவது என்னவென்றால், உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத வெளிப்புற சூழ்நிலைகளைப் பற்றி கவலைப்படுவதை விடுங்கள் என்கிறார். அதாவது பணம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம். ஆமாம், இவை எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்கள் உள் வலிமையே சிறந்தது என்கிறார் அவர். வள்ளுவர் கூறும் மாண்பு என்பது இந்த ஸ்டோயிக் தத்துவத்தின் உள்வலிமைதான். ஓ, வெளியுலகில் பொருளாதார வீழ்ச்சி என்ற பெரிய புயல் அடித்தாலும் தனக்குள் இருக்கும் மாண்பால், உள் அமைதியால் குடும்பத்தை வழிநடத்தும் வலிமை அது. கண்டிப்பா. வெளிப்புற இழப்புகள் ஒருபோதும் அவளது மாண்பை குறைத்து விடாது. அந்த மாண்பு என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படுகிறது என்று சொல்லலாம். இது பழங்கால தத்துவம். சரி, நவீன தத்துவங்கள் ஏதாவது இதை பற்றி பேசுகின்றனவா? நவீன தத்துவஞானி ஜே. கிருஷ்ணமூர்த்தி உறவுகளைப் பற்றி மிக ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உறவு என்பது ஒரு கண்ணாடி என்கிறார் அவர். கண்ணாடியா? ஆமாம். ஒரு தூய்மையான வாழ்க்கை துணை என்பது நாம் வெளி உலகத்திற்காக அணிந்திருக்கும் முகமூடிகளை எல்லாம் அகற்றிவிட்டு நம் அகந்தையை, நம் குறைகளை, நம் உண்மையான முகத்தை நமக்கு எந்த பூச்சும் இல்லாமல் அப்படியே காட்டும் ஒரு கண்ணாடி. அதை எதிர்கொள்ளும் தைரியமும் அந்த விமர்சனத்தை ஏற்று தன்னை திருத்திக் கொள்ளும் பக்குவமுமே நல்ல இல்வாழ்க்கை. ஒரு நிமிடம். இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது.
ஒரு கண்ணாடி நம் குறைகளை எந்த வடிகட்டியும் இல்லாமல் காட்டும்போது இயற்கையாகவே நமக்கு கோபம்தான் வரும். நீ என்னை பற்றி எப்படி குறை சொல்லலாம் என்று அகந்தை முட்டி மோதும், இல்லையா? உண்மைதான். பெரும்பாலான குடும்பங்களில் சண்டை வருவதே இப்படி ஒருவருக்கொருவர் குறைகளை காட்டிக்கொள்ளும் போதுதானே. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாடி எப்படி உறவை பலப்படுத்தும்? மிக நுட்பமான கேள்வி. சாதாரண கண்ணாடிகள், அதாவது அகந்தையுடன் கூடிய உறவுகள், குறைகளை சுட்டிக்காட்டும்போது அது சண்டையாக மாறும். ஆனால் வள்ளுவர் சொல்லும் அந்த மாண்பு நிறைந்த துணை சுட்டிக்காட்டும் விதம் வேறானது. எப்படி மாறுபடுகிறது? அது குறைகளை குற்றச்சாட்டாக அல்லாமல் அன்போடும் புரிதலோடும் காட்டும். அந்த இடத்தில் தீர்ப்பு இருக்காது. அப்படி ஒரு பாதுகாப்பான சூழல் கிடைக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் தன் தற்காப்பு அரண்களை உடைத்துவிட்டு தன் குறைகளை தானே உணர்ந்து திருத்திக் கொள்ள முன்வருவான். ஆஹா! நீங்கள் அகந்தைய பற்றி கூறினீர்கள் அல்லவா? இந்த அகந்தை அழிதல் என்பது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஒரு இல்வாழ்க்கைக்குள் இதுவே ஒரு ஆன்மீக பரிமாணமாக வேலை செய்கிறது. அகந்தை அழிதல், அதாவது ஈகோ இல்லாமல் போவது. உண்மையான ஆன்மீகம் என்பது இமயமலைக்கு சென்று தியானம் செய்வது மட்டும் இல்லை என்கிறீர்கள். ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் எப்படி ஒரு ஆன்மீக பரிமாணம் வேலை செய்கிறது என்பதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. திருமணமே வெறும் 2 குடும்பங்கள் இணைந்து நடத்தும் ஒரு சமூக ஒப்பந்தம் அல்ல. அது ஒருவருடைய அகந்தையை அழிப்பதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக களம். குறளில் உள்ள தற்கொண்டான் என்ற வார்த்தையை கவனியுங்கள். சரி. இது வெளிப்படையாக கணவனை குறிக்கும் சொல் என்றாலும் இதன் ஆன்மீக அர்த்தம் தன் துணையிடம் தன்னை முழுமையாக ஒப்படைப்பது. அங்கு ஒரு சரணாகதி நடக்கிறது. ஒரு நிமிஷம். சரணாகதி என்ற வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ஒரு தயக்கம் வருகிறது. சரணாகதி என்றால் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக இருப்பது, தன் சுயத்தை இழப்பது என்றுதானே அர்த்தம் வரும். இது கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக இல்லையா? இல்ல, அது அடிமைத்தனம் அல்ல. தன் சுய மரியாதையை இழப்பது சரணாகதி அல்ல. அது இரு தனிநபர்கள் தங்களது நான் என்ற அகந்தையை இழந்து நாம் என்ற ஒற்றை உணர்வை அடையும் ஆழமான விழிப்புணர்வு. நான் தனி, நீ தனி என்ற நிலையிலிருந்து மாறி 2 உயிர்கள் ஒன்றிணையும் இடம். ஆமாம். சமைப்பது, குழந்தைகளை பராமரிப்பது, குடும்பக் கடமைகளை செய்வது போன்ற தினசரி சாதாரண செயல்களின் மூலமாகவே ஒருவர் அந்த இறைத்தன்மையை உணர முடியும் என்பதே வள்ளுவர் நமக்கு உணர்த்தும் ஆன்மீக ஆழம். அதாவது குடும்பம் என்ற அமைப்பே உங்களை சுயநலத்திலிருந்து பொதுநலத்திற்கு மாற்றும் ஒரு ஆன்மீக பயிற்சி பட்டறைதான் என்கிறீர்கள். சரியா சொன்னீங்க. இது நிஜமாகவே மனதை திறக்கும் ஒரு சிந்தனை. சரி, இவ்வளவு நேரம் உளவியல், தத்துவம், ஆன்மீகம் என்று பல கோணங்களில் பார்த்துவிட்டோம். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இது எப்படி பயன்படும் என்று பார்ப்போம். எத்தனையோ மன அழுத்தங்கள், குடும்ப பிரச்சனைகள் என்று வாழும் உங்களுக்கு இந்த வேகமான வாழ்க்கைக்கு வள்ளுவரின் இந்த குறள் எப்படி பொருந்தும்? இதுதான் நாம் சென்றடைய வேண்டிய இறுதிப் புள்ளி. தத்துவம் என்பது வாழ்க்கையில் பயன்பட வேண்டும். இதை இன்றைய வாழ்க்கையோட பொருத்திக் காண நான் 3 எளிய வழிகளை கூறுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இதை உங்களோடு பொருத்தி பார்க்கலாம். சொல்லுங்கள், முதல் வழி என்ன? முதலாவது, சமூக வலைத்தள மாயையை தவிர்த்தல். இன்று பல குடும்பங்களில் நிம்மதி போவதற்கு காரணமே இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் தான். மற்றவர்கள் போடும் புகைப்படங்களை பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் பாருங்கள், நாம் இப்படி இருக்கிறோமே என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். அது ஒரு பொய்யான பிம்பம் இல்லையா? என்ன என்பதை புரிந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்வதுதான் நவீன காலத்தின் வளத்தக்காள். 100க்கு 100 உண்மை. மற்றவர்களின் திரைக்கு முன் போடப்படும் வெளிச்சத்தோடு ஒப்பிடுவதுதான் பல குடும்பங்களில் முதல் விரிசலை உருவாக்குகிறது. சரி, 2வது வழி என்ன? 2வது விஷயம், குணங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். நீங்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருப்பவராக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே திருமணமானவராக இருக்கலாம். வெளித்தோற்றம், வங்கியிருப்பு ஆகியவற்றை விட அவர்களின் மாண்பு மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். இது கேட்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நிறைய பேர் திருமணத்திற்கு முன்னாடி கேட்கறது அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்றுதான். அவர் கஷ்டம் வரும்போது எப்படி நடந்து கொண்டுவார் என்று யாரும் கேட்பதில்லை. அதுதான் பிரச்சனை. ஒருவருடைய அழகு சில வருடங்களில் மறைந்துவிடும். வங்கி இருப்பு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும். ஆனால் அவருடைய மாண்பு வாழ்நாள் முழுவதும் உங்களை தாங்கி பிடிக்கும். அருமை. சரி, 3வது விஷயம். 3வது விஷயம், அகந்தையை விடுங்கள். எந்த ஒரு குடும்பத்திலும் சண்டைகள் வருவது முற்றிலும் சகஜம். சண்டையே வராத குடும்பம் என்றொன்று உலகத்துல இல்லவே இல்லை. ஆனால் ஒரு சிறு சண்டை வரும்போது உங்களுக்கே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள்.
என்ன கேள்வி? நான் இப்போது என் ஈகோவை காப்பாற்ற போராடுகிறேனா அல்லது இந்த பிரச்சனையை தீர்க்க போராடுகிறேனா என்று கேளுங்கள். நான் சொல்வதுதான் சரி என்ற அகந்தையை அந்த நிமிடமே தூக்கி எறியுங்கள். நாம் இருவரும் இணைந்து இந்த பிரச்சனையை எப்படி கடக்க வேண்டும் என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் என்பதை விட நாம் என்பதுதான் குடும்பத்தின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை கொண்ட ஒரு குரலுக்குள் இத்தனை உளவியல் நெறிமுறைகள், தத்துவங்கள் மற்றும் ஆன்மீக ஆழங்கள் புதைந்திருக்கிறது என்பது நிஜமாகவே ஆச்சரியம்தான். ஆமாம். வாழ்க்கை துணை என்பது வெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் ஒரு இயந்திரம் அல்ல. அது நம் அகந்தையை உதிர்க்கச் செய்யும் ஒரு உளி என்பதை இன்று மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். ஆமாம். நாம் இன்று பேசிய அனைத்தையும் உங்கள் மனதில் நிலைத்து நிற்கும் வகையில் இப்படி ஒரே வரியில் சுருக்கமாக சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். உண்மையான வாழ்க்கை துணை என்பது இருவர் இணைந்து நடக்கும் வெறும் பயணம் மட்டுமல்ல. அது இருவரின் அகந்தையும் கரைந்து ஒன்றாகும் ஓர் அமைதியான தியானம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.